எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். குண்டலினி யோகம். ஒரு பழங்கால ஆன்மீக நூல் இதுக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு நம்ம பார்க்க போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த நூல் தொடக்கத்திலேயே நம்ம கிட்ட ஒரு பெரிய கேள்வியை கேக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட உச்சபட்ச ஆற்றல், அவனோட அல்டிமேட் பொட்டென்ஷியல், அது என்னவா இருக்கும்? அதுக்கு அந்த நூல் சொல்ற பதில் ரொம்பவே ஆச்சரியமானது, அதே சமயம் ரொம்ப கடினமானது. இது ஏதோ கண்மூடித்தனமா நம்புற விஷயம் இல்லைங்க. இது ஒரு நேரடி அனுபவம். நமக்கே நமக்குள்ள ஒழிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தியை எழுப்புற ஒரு பயணம். சரி வாங்க, இது கூட இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது குண்டலினி அப்படின்னா என்ன. இந்த நூல் அது ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த உருவகத்தோட நமக்கு அறிமுகப்படுத்துது. குண்டலினினா நம்ம உடம்புல உறங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வீக ஆற்றல். இதை எப்படி விவரிக்கிறாங்கன்னா, நம்ம முதுகெலும்போட அடிப்பகுதியில ஒரு பாம்பு சுருண்டு படுத்திருக்கிற மாதிரி புஜாகாரான்னு சொல்றாங்க. இது ஏதோ கதை இல்ல, நம்மளோட அன்றாட வேலைகளுக்கெல்லாம் ஆதாரமா பின்னணியில ஒரு பிரபஞ்ச சக்தி அமைதியா இருக்குன்னு இந்த நூல் சொல்லுது. ஓகே, ஒரு கேள்வி வரும். இவ்ளோ பெரிய சக்தியை எழுப்புறதோட உண்மையான நோக்கம் என்ன? இங்கதான் இந்த நூல் ரொம்ப தெளிவா இருக்கு. அதோட இலக்கு என்னன்னு சொல்றதை விட எது அதோட இலக்கு இல்லைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளவு முக்கியம்னு. உண்மையான இலக்கு என்னன்னா முக்தி, அதாவது விடுதலை, தன்னைத்தானே முழுசா உணர்றது, நிர்விகல்ப சமாதிங்கிற ஒரு உயர் உணர்வு நிலைய அடைறது. ஆனா தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? சித்திகள், அதாவது இந்த அமானுஷ்ய சக்திகள். அப்புறம் உலக புகழ், பேரு, மனுஷங்க மேல, இடங்கள் மேல இருக்கிற பற்று. சோ பாதை ரொம்ப கிளியர். இது சூப்பர் பவர்ஸ்க்காக இல்ல, முழுமையான விடுதலைக்கு. இந்த நூல் ரொம்ப நேரடியா ஒரு விஷயத்த சொல்லுது. சித்திகள் தன்னை உணர்தலுக்கு தடைகள். சித்திகளை தேடி ஓடுபவன் மிகப்பெரிய குடும்பஸ்தனாகவும் உலகியல் மனம் கொண்டவனாகவும் ஆகிவிடுவான். பாருங்க, எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது. இந்த மாதிரி சக்திகளுக்கு பின்னால போனா உண்மையான ஆன்மீக பாதையை விட்டு விலகி திரும்பவும் உலக வாழ்க்கைக்குள்ளேயே சிக்கிடுவோம்னு சொல்லுது. சரி, அப்போ இந்த பயணத்தை எப்படிதான் ஆரம்பிக்கிறது? இது ஏதோ பொழுதுபோக்குக்கு செய்யற விஷயம் இல்லைங்க. இது ஒரு ரொம்ப கடினமான, ஒழுக்கமான ஒரு விஞ்ஞானம்னே சொல்லலாம். அதத்தான் இந்த நூல் தெளிவுபடுத்துது. இந்த பயிற்சிக்கு சில அடிப்படைகள் இருக்கு. முதல்ல தனிமை, யாருடைய தொந்தரவும் இல்லாத தூய்மையான அமைதியான ஒரு இடம். அடுத்தது உணவு கட்டுப்பாடு, பால், பழங்கள், தானியங்கள் மாதிரி சாத்வீகமான உணவு மட்டும்தான். அப்புறம் மன தூய்மை, உலக ஆசைகள், கவலைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, முழுமையான அர்ப்பணிப்பு வேணும். கடைசியா பிரம்மச்சரியம், அதாவது புலனடக்கத்தை கடைபிடிக்கணும். பாத்தீங்களா, இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை மாற்றம். இங்கேயும் எச்சரிக்கைகள் ரொம்பவே கடுமையா இருக்கு. பாருங்க, பெயரும் புகழும் கூர்மையான கூழாங்கற்கள். குடும்பம், குழந்தைகள், பணம், சீடர்கள் அல்லது ஆசிரமம் மீதான பற்று முள் போன்றது. அவை தடுமாற்ற கற்களாக செயல்படுகின்றன. அதாவது நம்ம அகந்தைய வளர்க்கிற எதுவா இருந்தாலும் சரி, நம்மளை இந்த உலகத்தோட கட்டி போடுற எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த பாதையில ஒரு தடைக்கல் தான்னு இந்த நூல் சொல்லுது. சரி, இப்போ இந்த பயணத்துக்கான கருவிகள் என்னன்னு பார்க்கலாம். இது வெறும் உடற்பயிற்சி மாதிரி கிடையாது. உடலை தூய்மைப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்த இதுல ரொம்ப சக்தி வாய்ந்த விஞ்ஞான கருவிகளே இருக்கு. யோகத்தோட கருவிப்பெட்டினே இதை சொல்லலாம். இதுல ஆசனங்கள், அதாவது உடல்நிலைகள் இருக்கு. பிராணாயாமம், நம்ம மூச்சுக்காத்து மூலமா பிராணசக்தியை கட்டுப்படுத்துறது. அப்புறம் முத்திரைகள், பந்தங்கள்னு உடல்ல இருக்கிற சக்தியை வழிநடத்தவும் கட்டுப்படுத்தவும் சில நுட்பங்கள். கடைசியா நாடி சுத்தி, நம்ம உடம்புல இருக்கிற சூக்ஷ்மமான ஆற்றல் பாதைகளை தூய்மைப்படுத்துறது. பாத்தீங்கன்னா, உடம்பு, மூச்சு, ஆற்றல்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தயார்படுத்துற ஒரு முழுமையான சிஸ்டம் இது. இந்த தத்துவத்தை இந்த வரி ரொம்ப அழகா விளக்குது. ஹத யோகத்தோட செயல்முறைகள் மூலமா ஒரு முழுமையான உடலை அடைய முயற்சி செய்யப்படுது. அது மனசோட செயல்பாட்டுக்கு ஒரு பொருத்தமான கருவியா இருக்கும். எஃகு மாதிரி வலிமையான ஒரு உடல், அதாவது உடம்பை இரும்பு மாதிரி வலுவா மாத்துறது மட்டுமே இலக்கில்ல. அந்த வலுவான உடம்பு மனசோட ஆன்மீக பயணத்துக்கு தேவையான ஒரு வாகனம், ஒரு பாத்திரம் மட்டும்தான். இந்த சிஸ்டம் எவ்வளவு நுணுக்கமானதுன்னு பார்க்கறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சக்திய, அதாவது பிராணனை 5ஆ பிரிக்கிறாங்க. இதய பகுதியில சுவாசிக்க உதவுற பிராணன், கழிவுகளை வெளியேற்றுற அபானன், செரிமானத்துக்கு உதவுற சமானன், தொண்டை பகுதியில பேசுறதுக்கும் விழுங்கறதுக்கும் உதவுற உதானன், அப்புறம் உடம்பு முழுக்க ரத்த ஓட்டத்துக்கு காரணமான வியானன். பாத்தீங்களா, ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேலையும் இடமும் இருக்கு. சரி, இவ்ளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த பாதையில போற யாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான, தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னு இந்த நூல் சொல்லுது. இந்த நூல் நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேக்குது. கண்ணை கட்டிக்கிட்டு தனியா நடக்கும்போதே இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னா, ஆன்மீக பாதையில தனியா போறது எவ்ளோ கடினமா இருக்கும்
யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள இருக்கிற உலகத்துல எத்தனையோ ஆபத்துகளும் குழப்பங்களும் இருக்கு. அதிலிருந்து தப்பிச்சு சரியான பாதையில போக ஒரு வழிகாட்டி, அதாவது ஒரு குரு கண்டிப்பா வேணும்னு இந்த நூல் சொல்லுது. அதாவது குருவோட வேலை வெறும் வழி சொல்றது மட்டும் இல்ல. இங்க சக்தி சஞ்சாரம்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படின்னா குரு தன்கிட்ட இருக்கிற ஆன்மீக சக்திய நேரடியா சீடனுக்கு கொடுக்கறது. இது எவ்வளவு உறுதியான விஷயம்னா, ஒருத்தர் கையில இருந்து இன்னொருத்தர் கைக்கு ஆரஞ்சு பழத்தை கொடுக்கற மாதிரி தெளிவானதுன்னு சொல்றாங்க. சோ குரு வெறும் டீச்சர் இல்ல, அவர் ஒரு சக்தி வாய்ந்த டிரான்ஸ்மிட்டர். இந்த சக்திய ஒரு குரு எப்படி ஒரு சீடனுக்கு கொடுக்க முடியும்? அதுக்கு 3 வழிகள் சொல்லப்படுது. ஒன்னு ஸ்பரிஷம், அதாவது ஒரு சின்ன தொடுதல் மூலயமா. 2வது தர்ஷனம், ஒரு ஆழமான பார்வை மூலயமா. 3வது சங்கல்பம், தன்னோட தூய விருப்பத்தால, அதாவது எண்ணத்தாலேயே சக்திய கடத்துறது. இறுதியா இந்த நூல் நமக்கு என்ன சொல்ல வருது? இது வெறுமனே ஒரு யோக பயிற்சி முறை கிடையாது. இது மனுஷனோட உண்மையான சக்தி என்னன்னு காட்டுற ஒரு வழிகாட்டி. தெய்வீகம்ங்கிறது எங்கேயோ வெளியில தேட வேண்டிய விஷயம் இல்ல, அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு பொக்கிஷம். அது எப்படி திறந்து பார்க்கறதுங்கிற வழியத்தான் இந்த நூல் சொல்லுது. அப்ப மனிதனா இருக்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய அர்த்தம் இருக்க முடியுமா? இந்த ஆய்வில் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி.